ஹலோ எவ்ரிவன். ஒன் டே ஒன் பேராஜம்பிளில் இன்றைக்கி பார்க்க போகிற பேராஜம்பிள் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வந்து நிறைய சென்டென்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இயர்ஸு, சென்ச்சுரிஸ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேசேஜே வந்து கொண்டு போக போகிறோம். அப்போ நம்ம ஈஸியாக வந்து பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் நான் எப்போவுமே கண்டுபிடிப்பேன். ஸோ என்னோட இது எப்படின்னா, எக்ஸாமில் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து பேராஜம்பிள் ஆர்சிக்கு போவோம். கரெக்டாக? ஸோ அதில் பேராஜம்பிளுக்கு வந்து ரொம்ப கம்மி டைம் இருந்துச்சுன்னா அந்த டைம்குள்ளே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து டக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இங்கே 1994ன்னு இருக்குது, இங்கே வந்து 1896 இருக்குது, தென் இங்கே 2020ன்னு இருக்குது. 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போது எனக்கு எது வந்து 1896 தானே வந்து ஃபஸ்ட்டு வரும். அப்போது எனக்கு நான் அதை வச்சு நான் என்ன பண்ணிவிடுவேன், ஏ வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்ட்டு எலிமினேட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இப்போ திரும்ப செகண்ட் சென்டென்ஸ் படிக்கிறேன். ஃப்ரம் த 8th century BC to the 4th century AD the games were held every 4 years. கேம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் என்ன கேம்ஸ்ன்னு கொடுக்கவே இல்லை. கரெக்டாக? ஸோ கேம்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்களே கண்டி என்ன கேம்ஸ்ன்னு தெரியல. அப்போ எனக்கு வந்து இந்த வார்த்தையை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 8th century BCலேருந்து 4th century AD வரைக்கும் இந்த கேம்ஸ் வந்து எவ்ரி 4 இயர்ஸ்க்கு வந்து ஒலிம்பியாவில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த எந்த கேம் அப்படின்றத முன்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்புறமா தான் அது கேம் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால் நான் வந்து பியுமே வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கிடையாதுன்ட்டு இது பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் படிக்கிறேன் சி. ஸோ சி வந்து த ஃபஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக் took place in 1896 in Athens and featured 280 participants from 13 nations competing in 43 events. ஸோ எனக்கு இது வந்து 6C வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரா மாதிரி இருக்குது. ஸோ டவுட்டு. ஸோ நான் அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே சியில் என்ன பற்றி பேசுகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடர்ன் ஒலிம்பிக் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1896 எங்கே நடந்திருக்குன்னா அத்தனில். இதில் வந்து 280 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரம் 13 நேஷன், 43 ஈவெண்ட்ஸ் வந்து காம்பீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு சி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரா மாதிரி இருக்குன்றதுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கிறேன். த 2020 சம்மர் ஒலிம்பிக் டிலேட் 1 year. ஓகே. ஸோ இது நான் சொன்ன 2020 இங்கே கரெக்டாக இங்கே 1994க்கு நம்ம எப்படி இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுமோ, அதே மாதிரி 2020ன்றது இதுக்கெலாம் அப்புறமா தான் 2020 பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ எனக்கு இதுவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. அப்போது எனக்கு ஒன்று சி இல்லைனா இ, இந்த 2 சென்டென்ஸில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எதுன்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அது ரெண்டுமே நம்ம படித்து பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இ படிக்கிறேன், இந்த ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ இங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்ற கேமை பற்றியே பேசியிருக்காங்க. ஆனால் சியில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு மாடர்ன் ஒலிம்பிக் எப்போ நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே கண்டி, ஆனால் அது எந்த கேமுன்ட்டு எனக்கு மென்ஷன் பண்ணலை சியில். ஆனால் எனக்கு ஈயில் வந்து த ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு அதுலேயே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எனக்கு இ தான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்ட்டு. இங்கே என்ன சொல்கிறாங்க, த ஒலிம்பிக் கேம்ஸ் விச் ஆரிஜினேட்டட் இன் ஏஷியன் கிரீன்ஸ் ஆஸ் மெனி 3000 years ago. ஸோ 3000 years ago பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. which originated in ancient Greece as many 3000 years ago were revived in the late 19th century and have become the worldோட preeminent sporting competition. ஓகே. ஸோ நான் இதில் தான் வந்து எனக்கு அந்த ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்றத பற்றி பேசினதுனால நான் ஈயை வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எப்போத்துலேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு, ஏன்ஷியன் க்ரீஸில் 3000 வருஷத்துக்கு முன்னாடியிலருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டாக 19th century அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ரிவைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 3000 years agoவே வந்து அது என்ன ஆயிருக்கு, அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ 19th century அந்த இதுவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ரிவைவ் பண்ணி இது வந்து வேர்ல்டோட ஒரு ப்ரீமினன்ட் ஸ்போர்ட்டிங் காம்படிஷனாக இப்போ இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இ. ஸோ இங்கே நம்ம எப்படி இதுக்கு அடுத்த பேரை நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்னு பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்ஷியன் கிரீஸ் ஆஸ் மெனி 3000 years agoன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறமா 19th century தான் வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அப்போது 3000 years agoனா கண்டிப்பாக அது வந்து ஒரு 8th century 4th century அதை பேஸ் பண்ணி தானே இருக்கும். ஸோ அப்போ நான் ஈக்கும் பிக்கும் இப்படி தான் நான் பேர் பண்ணுறேன். ஓகேங்களா?
ஏன்னா எனக்கு இங்கே ஈல வந்து இந்த செஞ்சுவரி 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிலையும் எனக்கு எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா ஃப்ரம் த 8th century பிசிலேருந்து 4th century ஏடி வரைக்கும் இந்த கேம்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒலிம்பியாவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருந்துச்சுன்னா வெஸ்டர்ன் பெலிபோனிஸ் பெனின்சுலா, ஓகேங்களா, அங்கே தான் வந்து இது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த செஞ்சுவரி பேஸ் பண்ணி சொல்கிறதுனால எனக்கு ஈக்கு அப்புறம் பீன்னு தெரிஞ்சிருச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறமா வந்து 8th century to 4th centuryன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸ் வந்து எனக்கு என்னென்ன இருக்குது, ஏசிடி. ஸோ இதை நம்ம அழகாக ஈஸியாக இயர் வச்சே பேர் பண்ணலாம். 1896 தான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேசியிருப்பாங்க. 1896க்கு அப்புறம் 1994 பேசியிருப்பாங்க. 1994க்கு அப்புறம் 2020 பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ சிஏடி நான் 3மே பேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னே எனக்கு பேலன்ஸ் இருக்குது 3 இது தான். அந்த 3லையுமே ஒரு வருஷத்தை பற்றி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அது 1986 நடந்ததுக்கப்புறம் தான் 1994 நடந்திருக்கும், தென் 2024. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே படித்து பார்ப்போம் கரெக்டாக வருதான்ட்டு. ஸோ ஈல வந்து என்ன பற்றி பேசுகிறோம், ஒலிம்பிக் கேம். ஸோ ஆன்சர் வந்து EBCAD. இப்போ இது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ஏன்ஷியன் க்ரீஸில் வந்து 3000 இயர்ஸ் முன்னாடியே வந்து இதை ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. 19th centuryயில் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது இது வந்து வேர்ல்டோட ப்ரீமினன்ட் ஸ்போர்ட்டிங் காம்படிஷனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது என்னது, பி ஃப்ரம் த 8th century பிசி டு 4th century ஏடி. ஸோ இங்கே செஞ்சுரியை பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எனக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த மாடர்ன் ஒலிம்பிக்ஸே எப்போ தான் நடக்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 1896 தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா சின்ஸ் 1994லேருந்து இந்த சம்மர் அண்ட் வின்டர் ஒலிம்பிக் கேம் வந்து தனித்தனியாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்டர்னேட் எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா 2020 இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, 1 year டிலே ஆயிருக்கு. பிகாஸ் வந்து COVID-19 பேண்டமிக்னால டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் ஃப்ளோவுமே வருது. நம்ம ஈஸியாக டக்குன்னு ஒரு 2 minutes கூட ஆகாது எனக்கு தெரிஞ்சு இதை டக்குன்னு போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ இயர் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அந்த பேராஜம்பிள். ஸோ அந்த டைமில் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இயர் வச்சு நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணலாம் ஸ்டெப்ஸை, ஓகே. ஸோ எப்பவுமே ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அது எதை பற்றி பேச வராங்க அப்படின்ற ஒரு சென்ட்ரல் தீம் கூட அது வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.